ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம், மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று. இன்றைய தினம் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம்பெருமானேன்னு சொல்லி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அற்புதமான தினம். இந்த தினத்தில் இந்த 6 நாட்கள் விரதம் இருந்தவாளுக்கும் சரி, 3 நாட்கள் விரதம் இருந்தவா சரி, இல்லது இன்றைய தினத்தில் விரதம் இருக்கிறவா. விரதம் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது, முருகனை நோக்கிய தபஸ். இந்த தபஸில் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் படம் இருந்ததுன்னா ஒரு முறை கந்த சஷ்டி வாசிங்க, 3 முறை வாசிக்கலாம், 9 முறை வாசிக்கலாம், 36 முறை வாசிக்கலாம், 16 முறை வாசிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை முருகப்பெருமான். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது சார். முருகா 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 என்ற நாமம் போதுமா எல்லா விஷயத்தையும் வென்று வருவீங்க. சரவண பவ அப்படிங்கிற நாமம் போதும். 6 எழுத்து மந்திரம் நம்மளுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரமாக மாறும் வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும், நன்மைகள் பெருகும், புண்ணியம் சேரும், பிரச்சனைகள் தீரும், எல்லா விஷயங்களும் நன்மை இருக்கும். இன்றைக்கி எலுமிச்சம்பழ சாதம் நம்ம முடிஞ்சால் நமக்கு சௌகரியம் இருந்தால் எலுமிச்சம்பழ சாதத்தை நிவேத்தியம் பண்ணி முருகனுக்கு படைப்பது ரொம்ப நல்லது. இன்றைக்கி சூரசம்ஹார நிகழ்வு புதியூத்துலேயே இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில் இருந்தோம்னா அந்த கோயில்லையும் நீங்கள் அந்த நிகழ்வை பார்க்கலாம். எல்லா கோயில்களையும் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு நம்ம அந்த விரதத்தை பூர்த்தி செய்கிறது ரொம்ப விசேஷம். சில பேர் இன்றைக்கி பண்ணுவா, சில பேர் நாளைக்கு திருக்கல்யாணம் முடிச்சு பண்ணுவா. அது அவங்களுடைய விரதம் முறைகளை பொறுத்து இருக்குது.